தர்மபுரி அருகே பொம்மிடி கிராமத்தில் உள்ள பேருந்து நிலையம் காய்கறி சந்தையாக மாறியுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி வட்டத்தில் அமைந்துள்ளது பொம்மிடி. இங்குள்ள பேருந்து நிலையத்திலிருந்து தினமும் தர்மபுரி, சேலம், அரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து செல்கின்றன. மக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் இந்த பேருந்து நிலையத்தில் படு ஜோராக காய்கறி விற்பனை நடைபெற்று வரும் வினோதம் அரங்கேறி வருகிறது. இதனால் பேருந்து நிலையம் மெல்ல மெல்ல சந்தையாக மாறி வருவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். நான் 25 வருஷமா காய் வியாபாரம் பண்றேன். பஸ் ஸ்டாண்ட்ல எந்த போக்குவரத்து வசதி பாதிப்புனால நாங்கள் காய் விற்கிறதுனால ஜனங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஆகுது. ஜனங்க நிற்கிறதுக்கு நிழல் கூட உளுந்து கூட 3-4 வருஷம் ஆச்சு, அது எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஜனங்க தத்தளிக்கிறாங்க. ஒரு குடிக்கு தண்ணி கிடையாது. எந்த வசதியெல்லாம் ஜனங்க பஸ் போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து காய்கறி, வத்தல், பூ என அனைத்து விற்பனையும் செய்யப்படுவதால் பயணிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகின்றது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். இதை பற்றி பேரூராட்சி நிர்வாகத்துக்கிட்ட பல முறை மனு கொடுத்து நேரடியாக தெரிவித்து, செயலாளர்கிட்டையும் தெரிவித்து, கலெக்டர்கிட்டையும் தெரிவித்தாச்சு. ஆனால் இதுவரைக்கும் 10-15 ஆண்டுகளாக இதுக்கு நிலையான ஒரு இடம் கொடுக்காத பேரூராட்சி நிர்வாகம் தாமதப்படுத்திட்டு வருது. இதனால் இங்கே போக்குவரத்து இடையூறாக இருக்கிறது மட்டும் இல்லாத பஸ்ஸுக்கு நிறுத்துறதுக்கு பல இடைஞ்சல் ஏற்படுதுங்க. இது குறித்து பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாத வகையில் பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் ஒதுக்கப்பட்டுள்ள தனி இடத்தில் காய்கறி சந்தை விரைவில் மாற்றப்படும் என தெரிவித்தார். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் காய்கறி சந்தையை உடனே அகற்றி பேருந்து நிலையத்தை பேருந்து நிறுத்த மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதே பொம்மிடி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மணிகண்டன், நியூஸ் 7 தமிழ், அரூர். Thank you.